வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் எஸ் திருமணிகண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது, உங்கள் மூளையை எப்படி ட்ரெயின் பண்ணி மணியை நீங்கள் கொண்டு வர முடியும், அதுக்கு என்ன பயிற்சிகள் இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் எப்படி நீங்கள் பணத்தை வசியம் பண்ணலாம். இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே கேட்கலாம், பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பிரெயினை ட்ரெயின் பண்ண முடியுமா? உங்கள் கேள்வியாக இருக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணால் தான் பணத்தை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான சில வழிமுறைகளும் இருக்குது. அதை பயன்படுத்துறது மூலிமா நம்ம பணத்தை அதிக அளவில் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். மைன்யூட்டாக நிறைய விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்ற முடியும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்போ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவாக இருக்கோ அப்போ தான் நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, ஃபீலிங்ஸ். உங்களுக்கு அந்த பணம் கிடச்சிச்சின்னா உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். சில பேருக்கு என்னென்னா, பணம் நிறையா வந்துச்சுன்னா ஐயோ பணம் நிறையா வந்துச்சுன்ற அந்த ஒரு பயம் இருக்கும். சில பேருக்கு என்னென்னா ஒரு காதல் இருக்கும். இப்போ சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, யாருக்காவது எப்படி ஹெல்ப் பண்ணலான்றதை பற்றி யோசிப்பாங்க. பணம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷனை கொடுக்குதுன்னு பார்க்கணும். உங்களை ஆள் மன பதிவில் பணத்துக்கான புரிதலை மாற்றும் பொழுது நீங்கள் பணத்தை அதிக அளவில் அட்ராக்ட் பண்ண முடியும். புரிதலை உருவாக்குற 7 முக்கியமான விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் மூளையை ட்ரெயின் பண்ணக்கூடிய 7 விஷயங்களில் முதல்ல இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பில்டிங் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கும் பணத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டெவலப் பண்ணுறது. உங்கள் ரிலேஷன்ஷிப் பணத்துக்கு எப்படி இருக்கோ அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் பணத்தை அதிக அளவில் வசியம் பண்ணணும். அப்போ ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை அப்படின்னா உங்களால் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ எப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் டுவர்ட்ஸ் மணி ரொம்ப நல்லா இருக்கோ அப்போ பணத்தை நீங்கள் அதிக அளவில் நீங்கள் அவசியம் பண்ண முடியும். பணத்தை எந்த அளவுக்கு நீங்கள் காதலிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்கள்கிட்ட வரும். ரெண்டாவது, வாட் யூ வாண்ட். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி தேவைகள் இருக்குது. எப்போ உங்கள் வாண்ட் ரொம்ப கிளியராக இருக்கோ அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயமும் ரொம்ப கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு என்ன வேணும்னே தெரியாது, ஆனால் எனக்கு பணம் வேணும் மட்டும் நினச்சா டெஃபினட்டாக பணம் வராது. இப்போது சில பேருக்கு வாழ்க்கையில் பணக்காரர்னா யாருன்னு சொன்னாங்கன்னா, சில பேருக்கு 1 கோடியாக இருக்கலாம், சில பேருக்கு 50 லட்சமாக இருக்கலாம், சில பேருக்கு 100 கோடியாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை அடையணும்னா எவ்வளோ பணம் தேவைன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் பணத்தை தேடினீங்கன்னா அது எந்த மாற்றத்தையும் உருவாக்காது. எப்போ எனக்கு என் வாழ்க்கையில் நான் 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன்னா என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை ஒரு இலக்காக செட் பண்ணணும். அதான் ஃபைனான்ஷியல் கோல் செட்டிங்னு சொல்லுவாங்க. எங்கள் வீடியோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் கோல் செட்டிங்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். அது மூலிமா ஃபைனான்ஷியல் கோல் செட்டிங் எப்படி பண்ணணும், அதாவது உங்களுக்கான பண இலக்கை எப்படி செட் பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3வது பாயிண்ட், ஹவு மச் யூ வாண்ட். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணீங்க. அப்போ எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். எப்போ எவ்வளோ வேணும்னு டிசைட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு டைரெக்ஷன் கிடைக்கும். இப்போது எவ்வளோ வேணும்னு டிசைட் பண்ணணுன்றப்போ முன்னாடி என்ன சொல்லியிருந்தால் ஒரு 100 கோடி ரூபாய் நீங்கள் சிந்திக்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ வேணும், என்னோடய வாழ்க்கையை தரத்தை உயர்த்துறதுக்கு இவ்வளோ வேணும், அதே நேரத்தில் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ வேணும், நான் சேரிட்டி பண்ணுறதுக்கு இவ்வளோ வேணும். இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் பிரித்து பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு இவ்வளோ தேவை, உங்களோட சந்தோஷத்துக்கு இவ்வளோ தேவை, உங்கள் ஆத்ம திருப்திக்காக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவ்வளோ தேவை. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு எவ்வளோ எல்லாத்துக்கும் தேவைன்றதை நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். எப்போ அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் இலக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். அப்போது நமக்கு என்ன வேணும், எவ்வளோ வேணுன்றது தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போது அதுக்கான வார்த்தைகளை உருவாக்கணும். அதுதான் 4வது பாயிண்ட். அதாவது என்னென்ன வார்த்தைகள் உருவாக்குன்றப்போ அஃபர்மேஷன். இப்போது உங்களுக்கு எல்லாம் போக எனக்கு ஒரு மாதத்தில் இவ்வளோ தான் சம்பாதிக்கணுன்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அப்போ எவ்வளோ உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் சம்பாதிக்கணுன்ற ஒரு தெளிவான ஒரு நம்பர் உங்களுக்கு கிடச்சிடும். ஒரு மாதத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் எப்படி சொல்லணும் அஃபர்மேஷன்னா, அது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸாக தான் இருக்கும். அஃபர்மேஷனாக சூஸ் பண்ணணும். அதை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இங்கிலீஷில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐ ஆம் ஏர்னிங் 2 lakhs per month அப்படின்றது தான். அதை நீங்கள் தமிழாக்கமாக பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் மாதம் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டும் காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா
அதை ஒரு 5லேருந்து 10 தடவை சொல்லணும். நான் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். அதை வந்து நீங்கள் 5லேருந்து 10 தடவை சொல்லணும். சொல்லும் பொழுது என்ன பண்ணணும், ஒரு கண்களை மூடிக்கொண்டு அதை வந்து நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து சொல்லணும். 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதான் விஜுவலைசேஷன். விஜுவலைசேஷன் சொல்லும்போது காட்சிப்படுத்துதல். உங்கள் 2 லட்ச ரூபா வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி நீங்கள் வந்து காட்சிப்படுத்தணும். அந்த 5லேருந்து 10 வாட்டி சொல்கிறீங்களே, அப்போ வந்து கண்ணை மூடிட்டு என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும் போதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தி பார்க்கணும், விஜுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு நல்ல காரில் போயிட்டுருக்கேன், மற்றவங்க யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அப்போ நான் என் ஃபேமிலியோட வந்து வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து நல்ல காட்சிப்படுத்துறதை வந்து உருவாக்கணும். எப்போ நீங்கள் வந்து அதை மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அடைய முடியும். இந்த விஜுவலைசேஷன் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். உங்களுக்கு வந்து பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த விஜுவலைசேஷன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அடுத்து வந்து நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, எப்படி வந்து இந்த பணத்தினால நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து வேல்யூ கொடுக்க போகிறீங்க, இந்த பணத்து மூலிமா மற்றவங்களுக்கு நீங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, இது மூலிமா என்ன வேல்யூ நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதாவது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ நம்ம திரும்பி செய்யும் பொழுது நமக்கு அந்த யூனிவர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் என்ன நினைக்கலாம்னா, பணம் வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் காதலிக்கிறது எப்படி உருவாக்குறது? இப்போ எப்படின்னா, மற்றவங்களுக்காக நான் உதவணும், அதுக்கு எனக்கு பணம் தேவை. அப்போ வந்து அந்த மாதிரி காட்சிப்படுத்தலில் கொண்டு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணத்துக்கான தேடல் வந்து ரொம்ப நியாயமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பணம் வந்து அதிக அளவில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு சிம்பிள் மெத்தட். நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பணத்தை வந்து நீங்களே வந்து விரும்ப ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ எப்போ நீங்கள் சேரிட்டி பண்ணணும்னு நினச்சா கூட அதுக்கும் பணம் தேவை. அந்த பணத்தை கிடைக்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த பணம் கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். 7வது மிக முக்கியமான பாயிண்ட். எல்லாம் நினைக்கலாம், காட்சிப்படுத்தல் பண்ணிட்டேன், ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் எதுவுமே நடக்கலை. ஏன் நடக்காது? ஃபிசிக்கல் ஆக்ஷன். உங்களோட ஆக்ஷன் இல்லாமல் எந்த விஷயம் நடக்காது. நான் எல்லாம் வந்து விஜுவலைஸ் பண்ணிட்டேன், நான் எல்லா விஷயம் நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன், ஆனால் வந்து எனக்கு வந்து பணம் கிடைக்கல. எப்போ உங்களோட ஆக்ஷன் இல்லையோ அப்போ அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லவே இல்லை. எப்போ உங்கள் செயல் வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கோ அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் மூளை அதுக்காக தயாராக இருக்கும், இந்த ஃபிசிக்கல் ஆக்ஷனுக்காக தயாராக இருக்கும். அதே நேரத்தில் எல்லா வேலையும் வந்து உங்களால் வந்து செய்ய முடியும். இந்த பதிவில் நாம் பணத்தை வசியம் பண்ணுறதுக்காக நம்ம மூளையை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், பணவள ஆலோசகர்.